இது என்னுடைய புக் கலெக்ஷன்ஸ். நான் எழுதின புத்தகங்கள், நான் மொழிபெயர்த்த புத்தகங்கள், அதை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இந்த சிறு குறிப்புக்கு என்ன தலைப்பு வைக்கலான்னு யோசித்தேன். என் சொத்து அப்படின்னு தலைப்பு கொடுத்தேன். ஆனால் இங்கிலீஷ் தப்பாக வந்தது. அதனால் மை ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்குறேன், ஆங்கிலத்திலே கொடுத்துட்டேன். என்ன ஒரு அதீதமான நினைப்பு என்னென்னா, இது என் காலத்து பிறகு இந்த புத்தகங்கள் இருந்து என்னுடைய வாய்ஸை எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் இந்த தலைப்பை வச்சிருக்கிறேன். ஓகே, இந்த 3 புத்தகங்கள் நானே எழுதியது. மீதி ஒரு ஏறக்குறைய ஒரு 15 புத்தகங்கள் மொழியாக்கம். 2 புத்தகத்தை தவிர மற்றதெல்லாம் ஆங்கிலத்திலேருந்து தமிழ். 2 புக் மட்டும் தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதுக்கு பிறகு வருவோம். முதல்ல இந்த 3 புத்தகங்களை பற்றி சொல்லுவோம். 3மே இறை மறுப்பு நூல்கள். அதில் இந்த நூல் தான் முதல்ல எழுதினேன், மதங்களும் சில விவாதங்களும் சொல்லி. இந்த புக் நான் ஏன் கிறிஸ்தவ மதத்திலேருந்து வெளியே வந்தேங்க அதுக்குரிய காரணங்கள் எழுதியிருப்பேன். அதோட இந்து மதத்தையும் முஸ்லீம் மதத்தையும் பற்றியும் எழுதியிருப்பேன். இந்த புஸ்தகத்தினால பல கான்ட்ரடிக்ஷன், பயமுறுத்தல்கள்லாம் ஒரு லைஃப்பை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிச்சது இந்த புக்கு புதுசில். தட்ஸ் அபவுட் திஸ் ஃபர்ஸ்ட் புக். செகண்ட் புக் இது கடவுள் என்னும் மாயை. இந்த புக்கில் 12 இறை மறுப்பு நூல்களை எடுத்து அதை பற்றி அதில் உள்ள முக்கியமான பகுதிகளை எடுத்து அதில் என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன், என்னுடைய செயற்கையெல்லாம் சேர்த்து இந்த ஆசிரியரை பற்றிய குறிப்புகள்லாம் எழுதி 12 புத்தகங்களை பற்றி எழுதியிருக்கிறேன். இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, மதர் தெரேசாவுடைய கன்ஃபெஷன்ஸ் இருக்கும், அவங்க ப்ரேயர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த புக்கும் இதில் ஒன்று இருக்குது. ஏன்னா எனக்கு ஆச்சரியப்படும் விதமாக அவங்க ஒரு இறை மறுப்பாளராக தான் இருந்திருக்கிறாங்க. வெளித்தோற்றத்துக்கு வேறு மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகங்கள், அச்சங்கள் எல்லாமே இருந்திருக்கு. அந்த புக்கு வாசிக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி கேத்தலிக் சர்ச் அந்த புக்கை ஏன்னா மதர் தெரேசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய அவங்க பிஷப்புக்கெல்லாம் எழுதின பிஷப் அவங்களுடைய கன்ஃபஸர்ஸ் இவங்களுக்கெல்லாம் எழுதின புக் லெட்டர்ஸ் எரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை எல்லாமே புக்காக மாற்றிருக்காங்க. அந்த புக்கை கத்தோலிக்க மதம் வெளியிட்டிருக்குது. அதுவே எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. இது ஏறக்குறைய நான் முதல்ல எழுதுனேன் 2008, 9, 10 அந்த ஆண்டுகள் எழுதுனது. இது இப்போ போன வருஷம் 25 வந்த புத்தகம். டைட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது கம்ப்ளீட்டாக நான் ஏன் கிறிஸ்தவ மதத்திலேருந்து வெளியே வந்தேங்கிறத ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். இது முதல்ல எழுதின புஸ்தகத்தில் மதங்களும் சில விவாதங்களும் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன். பட் அதுக்கு பிறகு ஏற்கனவே 10 ஆண்டுகள் கழித்து தான் இந்த புக்கை எழுதினேன். அது கூட வேடிக்கையாக ஒன்று சொல்லணும்னா, என்னுடைய பேரப்பிள்ளைகள் 2 பேரப்பிள்ளைகள், சின்ன 2வது மூத்த பேத்தியும் இளைய பேர்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன், அந்த புக்கை உங்களுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் தான் வாசிக்க மாட்டீங்க, பிகாஸ் யூ டோன்ட் ரீட் தமிழ் அப்படின்னு சொல்லும்போது 2 சேர்ந்து சொல்லிச்சு. அப்புறம் ஒய் நாட் யூ ரைட் இன் இங்கிலீஷ்னு சொல்லிச்சு. அது சொல்லி ஒரு 5 வருஷம் கழித்து இந்த புக்கை போட்டேன். இதில் புக்கு கொஞ்சம் அந்த முதல்ல இருந்த புக்கை விட இது டீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 10 வருஷம், அதனால் கூட கொஞ்சம் வாசித்துருந்தேன், கூட கொஞ்சம் யோசித்துருந்தேன், வேறு நிறைய எவிடன்சஸ்லாம் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் இதில் இந்த புக்கில் எழுதியிருக்கிறேன். அதனால் இது கிறிஸ்தவ மதத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருந்ததுங்கிறத பற்றி எழுதியிருக்கிறேன். வழக்கம் இந்த புத்தகங்களை யாருமே அது பெரிய கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக வாசிக்கிறதே இல்லை. எனக்கு ஏன் காரணம் புரியல. எனக்கு ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன், அவங்க பயப்படுறாங்களோ, கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிற நம்பிக்கை போயிடுமோன்னு பயப்படுறாங்களோன்னு தோணுது. இல்லைன்னா தான் வாசிக்கலாமே, ஆனால் அவங்க வாசிக்க பயப்படுறாங்க. அதே மாதிரி வழக்கம் ஒன்று சொல்லிவிடுவாங்க, நீ பைபிளை வாசிச்சிட்டியா, அது பைபிளெல்லாம் வாசிக்காமலாம் பைபிளை மறுத்து எழுதுவோம், நல்லா படித்ததுனால, கண்ணை திறந்து படித்ததுனால மறுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ இதுதான் இந்த 3 புத்தகங்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. 2003 என்னுடைய மொழியாக்கம் பிளாக் எழுத பற்றி பார்ப்போமா? அது ஒரு நல்ல தன்னம்பிக்கை குறித்து எழுத முடியும். அதனால கொஞ்சம் தேடியால் இந்த
2005, 6ல் இந்த இந்த புத்தகம் கிடைத்தது. இல்லை, அதுக்கு பிறகு 2008, 2009 கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த புக்கை எழுதி முடித்தோடனே ஒரு பெரிய ஆச்சரியம், அவ்வளோ பெரிய புத்தகத்தை நம்ம தமிழ் எழுதிட்டோமா அப்படின்னு முதல்ல பார்த்தப்போ இந்த முதல் குழந்தையை பார்க்குற ஒரு சந்தோஷம் கிடைச்சிது. அதோட இந்த புக்கில் ஒரு ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புக் வெளியே வந்து முதல் புக்கு வெளியே வந்தது, அதில் 2 அவார்டு மாநில அளவில் கிடச்சிது. திசையேட்டம்னு ஒரு ஜேர்னல், அவங்க வந்து டிரான்ஸ்லேஷனுக்காகவே நடத்துகிறாங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு மாநில முதல் பரிசும், அடுத்தது தமிழ்நாடு முன்னேற்ற எழுத்தாளர் கலைஞர் சங்கம் மாநில இலக்கிய பரிசு 2009, அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு பரிசு கிடச்சிது. ஸோ ஒரு புக்கு 2 பரிசு கிடச்சோடனே அப்படியே கொஞ்சம் வாரத்தில் மேந்தேன்னு வச்சுக்கிங்களேன். நம்ம பெரிய மொழிபெயர்ப்பாளர் போல் நம்மளை தேடி வரிசையாக எல்லாம் வருவாங்க. அப்படி யாருமே வரல. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு தேடலில் கிடச்சிது. எதிர் வெளியீடில் அசோகர், பேரரசர் அசோகருங்கிற புக்கு. இது வந்து கிழக்கு பதிப்பகம். அது வந்து என்னுடைய புஸ்தகங்கள், நிறைய புஸ்தகங்கள் வந்து எதிர் வெளியீடு தான். அவங்களுக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்தது கிழக்கு பதிப்பகம், அவங்களும் ஓரளவு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2வது கிடைச்ச புக்கு வந்து பேரரசர் அசோகர். இந்த புக்கும் எனக்கு ரொம்ப இன்றைக்கு வரைக்கும் மனதிருப்தி அளித்தது. ஏன்னா இது படம் இப்போ புக்கு வெளியே வந்ததுலேருந்து இன்று வரைக்கும் இதை பற்றி நிறைய புகழாரங்கள் எனக்கு கிடச்சிருக்குது. நல்லா இருக்குது, இயல்பான தமிழ்நடை, அப்படி இப்படின்னு எல்லாம் ரொம்ப நல்லா நிறைய கருத்துக்கள் இருந்தது. கருத்துக்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப இந்த புக்கை வந்து உயர்த்தி பிடிச்சி சொன்ன புக்குகள் தான் நிறையா இருந்தது. உதாரணமாக இந்த புக்கு வெளியே வந்து சில மாதங்களுக்கு அல்லது ஒரு வருஷமே நம்ம கழித்து மதுரையில் ஒரு பெரிய வழக்கறிஞர் இருக்கிறார், பிரபுராஜதுரைன்னு சொல்லி. அவரை வந்து இதுக்கு கூப்பிட்டுருக்காங்க, யாதவா விமென்ஸ் காலேஜுக்கு அகடமிக் கவுன்சிலுக்கு அட்வைசர் மாதிரி கூப்பிட்டுருந்துருக்குறாங்க. அப்போ அவரை அங்கே போய் பேசும்பொழுதும் இந்த மாதிரி மொழிபெயர்ப்புங்கிற ஒரு துறை நல்லா வளர்ந்து வருது, அதனால் உங்கள் தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர் பையங்களுக்கு அதில் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை கையிலே கொண்டு போயிருந்துருக்கிறார். இது வந்து ஒரு இங்கே மதுரையில் உள்ள ஒரு பேராசிரியர் எழுதினது. ஒரு டிப்பிக்கல் டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புக்குகள் எழுதுறதுக்கு உங்கள் பையங்களுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறார். அது ஏன்ட்டு அவர் சொல்லவே இல்லை. எனக்கு அவர் தெரியும், பிளாக் மூலமாக அவரை தெரியும், ஆனால் அவர் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. இவர் பேசிட்டு போன பிறகு ஒரு 2-3 மாதம் கழிச்சு அங்கே உள்ள ஒரு பேராசிரியை சந்திக்கும் போதும் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் புக்கை பற்றி எங்கள் சார் சொன்னார் அப்படின்னாங்க. அது இப்போ தான் அவருக்கு தேங்க் பண்ணேன். அதுலேருந்து இன்னொரு வழக்கம் வச்சுக்கிட்டேன். இந்த புக்கை பற்றி எப்பப்போ நல்ல வார்த்தைகள் வருதோ உடனே அவருக்கு சொல்லிவிடுவேன். ஏன்னா முதல்ல ஒரு பெரிய, ஏன்னா இவரே ஒரு இப்போ வழக்கறிஞராக இருந்தாலும் நல்ல ஒரு இலக்கியவாதி. உதாரணமாக அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. இன்றைக்கு உள்ள விஷயங்களை அப்படியே சங்க காலத்தோடு தொடர்புபடுத்தி அங்கே உள்ள இப்போ சங்க பாடல்களை எடுத்து அந்த பாடல்களுக்கு இப்போ பொருள் கூறி அதில் ரொம்ப அழகான ஒரு எழுத்து நடையும் மற்ற எதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னொரு இலக்கிய கர்த்தா நம்மளை பற்றி நல்லா சொல்லும் பொழுதும் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 5-6 மந்த்ஸுக்கு முந்தி ஒரு ஃபோன் வந்தது. யாருன்னு கேட்டேன், பொன்னுண்ணன்னாங்க. பொன்னுண்ணுங்கிறப்பல எனக்கு ஒரு நடிகர் தெரியும், இது அவரான்னு தெரியல. யாருன்னு கேட்டேன், நடிகர்னு சொன்னாங்க. அப்போ நான் முதல்ல அவர் சொல்கிறதுக்கு முந்தி நான் என்னுடைய கருத்தை அவர்கிட்ட சொல்லிட்டேன். என்னென்னா, நல்ல நடிகர், ஆனால் ஏங்க தெரியல அவ்வளோ வாய்ப்பு கிடைக்காத ஒரு நடிகராக இருக்காங்க அப்படின்னு அதையும் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து அப்போ என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், உங்கள் அசோகன் புக் வாசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்வாக சொன்னார் அந்த புக்கை பற்றி. அந்த நடை, ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் அவருடைய வீட்டில் இருக்கிற அவருடைய பர்சனல் லைப்ரரி ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தார். உண்மையிலே பயந்துட்டாங்க. ஒரு பெரிய ஹால், 3 பக்கம் சுவர்களில் கம்ப்ளீட்டாக புஸ்தகங்கள் இருக்குது. நிறைய வாங்குறாரு, நிறைய வாசிக்கிறாரு. உலக வரலாறை பற்றி ஒரு புக் எழுதணும்னு ஆசையோடு இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்படி எழுதினேன்னா உங்கள் புக்குக்கு அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரும், கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு ஒரு பெருத்த நன்றி. 3வது இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முந்தைய ஒரு ஃபோன் வந்தது. யாருன்னு கேட்டேன், சு வெங்கடேசன் சொன்னார். உடனே அவர் முதல்ல ஒரு புக்கு ஃபேரில் வந்து மீட் பண்ணியிருந்தேன். அவருக்கு அது ஞாபகம் இருக்காது, அவருக்கு பல ரசிகர்கள் இருப்பாங்க. நான் என்ன சொன்னேன்னா, அப்போ தான் அவருடைய காவல் கோட்டம் புத்தகம் வெளியே வந்துருந்துச்சு. அந்த புக்கும் நல்லா ஹிட்டாக இருந்தது. அதனால் நீங்கள் ரொம்ப சின்ன பையனாக இருக்கீங்க, நீங்கள் காவல் கோட்டை எழுதி இவ்வளோ பெரிய புக் எழுதிருக்கீங்களே அப்படின்னு மகிழ்ச்சியை தெரிவித்தேன். அதை அவர்கிட்ட சொன்னேன். சொல்லிவிட்டு இப்போ என்ன சார் ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அசோகன் புக்கு வாசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப
நல்ல வார்த்தைகள் நல்லா சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்லாமல் ஒரு இலக்கியவாதியும் கூட. 3 வரலாற்று புதினங்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் காவல் கோட்டம் ஒன்று, அடுத்தது 3வது புக்கு வந்து வேள்பாரி. இந்த வேள்பாரி படமாக கூட எடுக்கிறதா பேசுனாங்க. அந்த புக்கு ரொம்பவே பிரபலியமாக இருக்குது. ஸோ ஒரு அரசியல்வாதியும் இலக்கிய கர்த்தாவுமான வெங்கடேசன் பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் நடந்தது. பொள்ளாச்சி மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையம்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அதிலேருந்து இந்த அசோகன் புக்கை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு கேஷ் அவார்டும் ஒரு விருதும் கொடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் 3வது நிலை தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் மகிழ்ச்சி தான். 25,000 ரூபா பணமும் ஒரு விருதும் கொடுத்துருந்தாங்க. இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இதுவரைக்கும் எழுதின புக்குகள் எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த புக்குன்னா அசோகன். மற்ற புக்கு உதாரணமாக இப்போ என்னன்னு தெரியல, அடிக்கடி கொஞ்சம் ரசிகர்னு சொல்லக்கூட வாசகர்களுடைய ஃபோன் வருது. இப்போ ஒரு 10 நாளைக்கு முந்தைய யாரோ ஒரு பேர் என்ன, சங்கரன் கோயில் பக்கத்தில் உள்ள ஒரு ஊர்லேருந்து ஒரு ஆங்கில ஆசிரியர், அவர் வந்து திருமதி ஜின்னா புக்கு வாசிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது சார், உங்களுடைய சேவை நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து எனக்கு பாராட்டு வாங்கி கொடுத்த புக்குங்கிறதுனால இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்காகி போச்சுது. அதை எழுத கொடுத்த எதிர் வெளியீடுக்கு என்னுடைய நன்றி. இதுதான். ஆனால் இதே மாதிரி இப்போ இந்த பேரரசு என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக எழுதின இன்னொரு புக்கும் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த புக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வந்துருச்சு, இதோ வருது. இது ஏற்கனவே 2005 நவம்பரில் வெளிவந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த புக்கு. இந்த புக்கு பிடிச்சதுக்கு ஒரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப பெரிய புக்கு, ஏற்கனவே 900 பேஜஸ் இருக்கும், 900 சம்திங் பேஜஸ்ன்னு நினைக்கிறேன். இதோட சின்ன புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன். உதாரணமாக டெல்லியில் திருமதி ஜின்னான்னு ஒரு புக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த புக்கு எழுதுறதுக்கு ஏற்கனவே ஒரு வருஷம் இருக்காது. அதே மாதிரி பஸ்தர்னு ஒரு புக் எழுதுனா அது இதில் ஏற்கனவே 3/4 இருக்கும். அந்த புக்குமே ஏற்கனவே 10 months நம்ம எடுத்தது, 10 months to 1 year அந்த மாதிரி எடுத்தது. ஆனால் இந்த புத்தகம் எப்படி ஏன்னே எனக்கு தெரியல, 3.5 to 4 monthsக்குள்ளே இந்த புக்கை எழுதி முடித்தேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த படங்கள் இருக்கு இல்லையா, இந்த படங்களில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த புக்கினுடைய கதாநாயகர்கள்னு வச்சுக்கணும். 16 பேர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தொழிலாளர்களுக்காகவும் ஆதிவாசிகளுக்காகவும் மனித உரிமைகளுக்காக போராடியவர். இவங்களுக்கு வந்து அர்பன் நக்சலைட்னு பேர் வச்சு எல்லாம் உள்ளே தூக்கி போட்டாங்க. அதில் மோடியை கொல்றதுக்கு இவங்க எல்லாம் திட்டம் போட்டாங்கன்னு வேறு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் ஒருத்தர் கொடுத்துருப்பார், மோடியை கொல்றதாக திட்டம் போட்டிருந்தா இவ்வளோ ஈஸியாக இந்த கேஸை எடுப்பீங்களா, இவ்வளோ தீவிரமாக இருக்கணும், இப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ போடுறீங்க அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது உண்மைதான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் உள்ளவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உதாரணமாக இவர் வந்து ஃபாதர் ஸ்டெயின் 80களில் 85 86 வயசில் ஜெயிலில் தான் இறந்தார். உதாரணமாக அவருடைய அந்த லாஸ்ட் பீரியடில் அவருக்கு கை கால்கள்லாம் ஸ்டெடியாக இருக்காது, நடுங்கணும். அப்போது தண்ணி ஒரு டம்ளரில் குடிக்க முடியாது, ஸோ ஸ்ட்ரா டம்ளர் குடிப்பார். அந்த ஸ்ட்ரா டம்ளரில் ஜெயிலில் வச்சு கேட்டிருக்காரு. 50 நாள் அவருக்கு அதை குடிக்கவே இல்லை. எப்படி இவ்வளோ மனுஷத்தன்மை இல்லாமல் கூட அரசாங்கமோ அல்லது அரசாங்கத்து அதிகாரிகளோ இருப்பாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் வந்து கம்ப்ளீட்டாக ஆதிவாசியோடைய உரிமைகளுக்காக போராடினவர். அவர் தான் வந்து பிரிட்டிஷ் பீரியட்லேயே ஒரு ரூல் இருக்குது, வனவாசிகள் இருக்காங்க, காட்டில் இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த காட்டில் உள்ள வளங்களுக்கு முதல் உரிமை இருக்குது அப்படிங்கிறது அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் தூசுபடியை விட்டு அந்த சட்டத்தை தான் வெளிக்கொண்டாந்து எல்லாத்துக்கும் அதை பாப்புலர் ஆக்கினார். 86 வயசில் ஜெயிலே இருந்தார். அதே மாதிரி இந்த அம்மா சுதான் சொல்லி, இவங்க வந்து படித்தது எல்லாமே யூகேயில் படிச்சுருந்துருக்கிறாங்க, யூஎஸ்லேயும் படிச்சுருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்து இந்த ஒரு செல் ஒரு ரூம்
வீடு இருக்கும் இல்லையா, தொழிலாளர் இருக்கிறது, அதாவது ரூம்னு கூட சொல்ல முடியாது, ஷெட்டு மாதிரி போட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா, அது மாதிரி தொழிலாளர்களோட ஒரு ஷெட்டில் உட்காந்துருக்காங்க. இன்னும் அதை பற்றி சொல்லணுன்னா, வேதனையாக சொல்லணுன்னா, காலி கடங்கள் அந்த கழிக்கிற கையில் குச்சியோட போவாங்களாம். ஏன்னா காட்டு பக்கம் போவாங்களாம், பன்றி விரட்டி வருமா, பன்றி விரட்டுறதுக்காக கையில் குச்சியோட போவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க மகா கொஞ்சம் பெரியவளாக ஆன பிறகு அவங்களுடைய கம்பல்ஷனால் டெல்லியில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க லா காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ படித்து அவ்வளோ திறமை இருக்கிற ஆட்கள் வந்து எப்படி தொழிலாளர்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பாங்கங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே இதில் கவிஞர் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, பேராசிரியர்கள் இருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா தங்களுடைய சொந்த நலன்களெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக போராடக்கூடிய பெரிய தியாகிகளாக இருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதில் 16 பேர் இருக்காங்க. இந்த 16 பேரும் நம்ம அந்த புக்கை எழுதும்போது என் தோளில் ஏறி உட்காந்துட்டு சீக்கிரம் விட்றான்னு என்னை விரட்டி விரட்டி எழுத வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வெறி வந்து தான் எழுதினேன் இந்த புக்கை. அது இல்லைன்னா இந்த இவ்வளோ பெரிய புக்கை வந்துட்டு 3 மாதம் 4 மாதத்தில் எழுத முடியாதுன்னு தான் நான் நினச்சேன். பட் எனக்கே ஆச்சரியம், நான் எப்படி எழுதி முடித்தேன். அதுக்கு காரணம் இந்த 16 ஜீவன்கள் தான். ஜீவன்கள்லாம் இல்லை, கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க செயின்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, புனிதர்கள்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் உண்மையிலேயே புனிதர்கள். மக்களுக்காக அவ்வளோ சிரமங்களை தாங்கிட்டு கஷ்டங்களை தாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ரியலி கிரேட். ஸோ இந்த புக்கு வந்து எனக்கு பயங்கரமான ஒரு மனது நிறைஞ்ச ஒரு புஸ்தகமாக இருக்குது. ஆனால் அந்த புக்கு வெளியே வந்த உடனே இன்னொரு பெரிய டிரான்ஸ்லேட்டர், பழைய டிரான்ஸ்லேட்டர் ராஜதுரைன்னு ஒருத்தர், அவர் கேட்டார், ஏன் அவ்வளோ பெரிய புக்காக இருக்கே, மக்கள் வாங்கி வாசிப்பாங்களா அப்படின்னு கேட்டார். தெரில, நீங்கள் தான் பதில் சொல்லணும், சரிங்களா? இவங்க வந்து ஃபாரினில் இருந்தவங்க, யூகேயில் இருந்திருக்காங்க, படிச்சிருக்காங்க, அங்கே ஓரளவு வளர்கிற வரைக்கும் அங்கேயே இருந்திருக்கிறாங்க. அப்புறம் திருப்பி இங்கே வந்துட்டாங்க. வந்து எங்கே தங்கியிருந்தாங்கன்னா, அவங்க தொழிலாளர்களுக்காக ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க, டெம்பரவரி ஒர்க்கர்ஸும் கூட. அவங்க கூட இந்த ஒன் ரூம் கொட்டகை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல அவங்களும் தங்கி இருந்திருக்கிறாங்க. ரொம்ப 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 ஷாக்கிங்காக இருந்தது என்னென்னா, காலையில் இவங்க வெளியே கடந்து வலிக்க போனால் கையில் குச்சியோடு போவாங்களாம். ஏன்னா காட்டுகளை தான் போகணும், அங்கே பண்ணி வரட்டும், அதுக்காக அந்த மாதிரி கையில் குச்சியோடு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எப்படி இவங்களால இந்த அளவு தியாகம் பண்ண முடியுது அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல. நிறைய பேர் ப்ரொஃபஸராக இருக்காங்க, அப்புறம் லாயர்ஸாக இருக்கிறாங்க, ஜேர்னலிஸ்டாக இருக்கிறாங்க. எப்படி அவங்களாம் இவ்வளோ தூரம் ஈடுபட்டிருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இவர் ஆனந்த் தெல்தும்தே, அதாவது அம்பேத்கருடைய பேத்தியை கல்யாணம் பண்ணவர். இவரும் ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கிறாரு. இவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், உள்ளே கிடந்திருக்கிறாரு. இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர். இவர் ஒரு லாயர். இவங்க 2 பேருமே ஜேர்னலிஸ்ட். நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் இதில் அவங்க வர்றாங்க. ஹனிபாபு ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் டெல்லியில், அவரை தூக்கி உள்ளே போட்டிருக்கிறாங்க. எந்த ரீசன் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும், ரீசனே ப்ராப்பராக இருக்காது. இவங்க தான் அந்த புக்கை எழுதுனா அல்பா ஷா. இந்த டிரான்ஸ்லேஷன் எழுதும்போது தான் நான் ரீசெண்டாக ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, ஐ கெட் இன்வால்வ் வித் மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் தட் ஐ ஹவ் டிரான்ஸ்லேட்டட். உதாரணமாக திஸ் இஸ் ஒன் புக் லைக் தட், பஸ்தர். இது வந்து சத்தீஸ்கரில் உள்ள நக்சலைட்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க. வெளியே சொல்லலாமா கூட அதானே எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் அவர் வந்து ஒரு ப்ரோ நக்சலைட்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் நக்சலைட் பீப்புள் வந்து எப்படி எகெயின் அந்த 16 பேர் சொன்னேன் இல்லையா முதல் புத்தகத்தில், அதே மாதிரி இவங்க எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வந்து விட்டுட்டு மக்களுக்காகவே போராடுறாங்க. உதாரணமாக சத்தீஸ்கரில் உள்ள நிலங்களை பூரா வந்து மைன்ஸுக்கு, ஃபாரின் மைன்ஸுக்கும் நம்ம அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எதிர்த்து சண்டை போடுறதுக்காக தான் இவங்களே நக்சலைட்ஸாக மாறுறாங்க. ஆனால் அவங்கள வந்து கவர்மெண்ட் வந்து, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு வரணும், அது எப்படி வந்தால் என்னென்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல. ஸோ அவங்க வந்து சுரங்கங்கள் தோன்றதுக்கெலாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதனால் இந்த மக்கள் அங்கேருந்து அடித்து துரத்துறாங்க. இதுக்கு எகெயின்ஸ்டாக தான் நக்சலைட்ஸ் பாடுபடுறாங்க. அது ஒன்று சொல்லுவாங்க, நக்சலைட்ஸ் நிறையா பேர் செருப்பே போட மாட்டாங்களாம். ஏன்னா எந்த செருப்பு போட்டாலுமே 1 மாதம் கூட அவங்களுக்கு தாங்காதான். ஏன்னா அவங்க அவ்வளோ கரடு முரடான இடங்கள்லாம் நடக்கிறது இது மாதிரி. அதனால் அந்த மாதிரி ஒரு எகெயின் சாக்ரிஃபிஷியல் பீப்புள் தங்களே கம்ப்ளீட்டாக சொசைட்டிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த புக்கு எழுதும் பொழுதும் அந்த ஒரு இன்வால்மெண்ட் எனக்கு அவங்கள நோக்கி என் மனசு போகுது. ஸோ அந்த மாதிரி புக்கை எழுதும்போதும்
அதில் இன்வால்வ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாகவே ஆகுது. அதே மாதிரி இன்னொரு புக்கு சூத்திரர். இந்த புக்குக்கு நான் டைட்டில் சூத்திரன்னு வைக்கணும்னு நினச்சேன், கொஞ்சம் இழிவாக தெரியுற மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு. அப்படியாவது நம்மளை மாதிரி சூத்திரர்களுக்கு புத்தி வருதான்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஏன்னா இந்த புக்கு எழுதும்போது எனக்கு என் மேலே ஒரு ஆத்திரம், ஏன் சூத்திரர் இவ்வளோ புத்தி இல்லாமல், நடப்புகளை புரிஞ்சிக்காமல், எதுவும் தெரியாமல், ஏதோ வெந்ததை தின்னு விதி வந்த சாகர குரூப்பாகவே இருக்கிறோமே, அது ஏன் அப்படிங்கிற ஒரு கோபம் இந்த புக்கு எழுதும்போது இருந்தது. இது மாதிரி ஒவ்வொரு புக்லேயும் ஐ கீப் மைசெல்ஃப் கம்ப்ளீட்லி இன்வால்வ். அதனால் எனக்கு என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக போச்சு. அதாவது இப்போ ஏறக்குறைய இன்னும் 4-5 புக்கு வந்து எழுதி கொடுத்துருக்குறேன், இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ஸோ எல்லாம் பார்க்கும்போது 20 புக்குக்கு மேலே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹவ் மேட் மை ரிட்டையர்ட் லைஃப் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் லைஃப். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி இந்த பிடித்த புத்தகங்கள், இந்த டைட்டில் இந்த மாதிரி பஸ்தர் அல்லது சூத்திரர் அல்லது அசோகர், சிறைவாசம், இந்த மாதிரி புக்கெலாம் எழுதும் பொழுதும் என்னை அறியாமலே நான் கம்ப்ளீட்டாக இன்வால்வ் ஆகி, எமோஷனலி இன்வால்வ் ஆகி எழுதுகிறேன். அதனால் எனக்கு இந்த லைஃப், என்னுடைய சொத்து மேலே எனக்கு ஒரு தீவிரமான ஒரு காதல் வந்துருச்சுது. அந்த காதலை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ.